ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். இன்றைக்கி நாங்கள் ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, ஜனநாயகன் ஒரு திரைப்படத்தில் பின்னால் மறைந்திருக்கும் காலத்தின் அரசியலை பற்றி பேச வந்திருக்கோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி புதுசாக வந்திருக்க விசிட்டருக்கு நான் சொல்ல விரும்பிக்கிற ஒரு விஷயம், எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது ஒரு விதமான மோட்டிவேஷன் எங்களுக்கு இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு ஊடகம் அல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது சமூகத்தின் மனநிலையும் அரசியலின் திசையும் மக்களின் எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கும் கொண்டதாக இருக்குது. அந்த வகையில சில திரைப்படங்கள் வெளியாவதற்கு முன்பே சர்ச்சைகளையும் எதிர்பார்ப்புகளையும் பயங்களையும் ஒரு விதமான ஒரு சேதாரத்தையும் உண்டாக்கும் என்பதை சொல்லலாம். ஜனநாயகன் என்ற பேர் அப்படியான ஒரு உணர்வை ஏற்படுத்துன்னு சில சொல்லிட்டு வராங்க. இது ஒரு சாதாரணமான ஒரு கதாநாயகன் பேராக மட்டுமில்ல, ஒரு கொள்கையின் அரசியலின் சிந்தனையின் அடையாளமாக ஒலிக்குது. விஜய் என்ற நடிகரின் திரைப்பட வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தா அவர் நடித்த பல படங்கள் காலத்தோடு இணைந்து சமூக கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் காதலும் குடும்பமும் மையமாக இருந்த அவரது திரைப்பயணம் பின்னர் சமூக நீதிகளையும் அதிகாரத்தின் தவறான ஒரு பயன்பாட்டையும் கேள்வி கேட்கும் பாதையில அவர் கொண்டு சென்றாரு. அந்த பயணத்தின் உச்சமாகத்தான் ஜனநாயகன் பார்க்கப்படுது. அதுவும் அவரது கடைசி படம் என்று அறிவிக்கப்பட்ட சூழலிலிருந்து இந்த படம் ஒரு சாதாரண சினிமா நிகழ்வாக மட்டும் இருக்காது, ஒரு அரசியல் அறிவிப்பாகவும் பார்க்கப்படுது. ஒரு நடிகர் அரசியலில் நுழைவதற்கு அவர் அறிவிக்கும் தருணத்துல அவர் நடித்த ஒரு கடைசி படமான இந்த பேர்ல வருகிற ஜனநாயகன் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இந்த பேர் என்று சொல்லவே ஜனநாயகத்தின் உரிமைகள், மக்களின் குரல், அதிகாரத்தின் பொறுப்பு ஆகிய அனைத்தையும் நினைவூட்டுதுன்னு சொல்லலாம். இந்த பேரை தேர்ந்தெடுத்ததுக்கு பலரின் பார்வையில ஒரு திட்டமிட்ட அரசியல் குறியீடாக பார்க்கப்படுது. ஆனா சிலரின் அதனால தான் இந்த படம் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே பல்வேறு சர்ச்சை விவாதங்கள் வருகின்றன சொல்றாங்க. விஜய் நடித்த படங்களுக்கு பல பிரச்சனைகள் புதிதல்ல. கடந்த காலத்துல அவரது பல திரைப்படங்கள் அரசியல் காரணங்களாலும் சமூக கருத்துக்களாலும் வெளியீட்டு பிரச்சனைகளாலும் சிக்கலை சந்தித்து வராரு. ஆனா ஜனநாயகன் அந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லாத தீவிரமாக தோண்டு வருதுன்னு சொல்லலாம். காரணம், இது வெறும் படம் அல்ல, இது அவரது திரை வாழ்க்கையின் முடிவை குறிக்கும் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது. அந்த உணர்வை ஒவ்வொரு சிறு செய்திகளையும் பெரிதாக மாற்றுகிறது. சென்சார் சான்றிதழ் தொடர்பான பிரச்சனைகள் இதற்கான ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லுங்க. ஒரு திரைப்படம் சென்சார் போர்டுல சிக்குவது தமிழ் சினிமாவுக்கு புதுசு இல்ல. ஆனா ரிலீஸுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கும் நிலையில சான்றிதழ் கிடைக்காத பட்சத்துல அதுவும் அரசியல் பின்னணி கொண்ட படத்திற்கு இப்படி ஒரு பல கேள்விகள் எழுப்புன்னு சொல்லலாம். இதுலயும் அரசியல் பண்றாங்கன்னு யோசிக்க வைக்குது. படத்துல சில காட்சிகள் அல்லது வசனங்கள் ஜனநாயக அமைப்புகள், அதிகார அமைப்புகள் அல்லது அரசியல் கருத்துக்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாக்குதா என்று சந்தேகம் எழுகுது. அந்த நேரத்துல தான் இந்த மாதிரி படம் ட்ரெய்லர் வந்த பிறகு இந்த மாதிரி சந்தேகம் ரசிகர்கள் எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில தயாரிப்பாளர் நீதிமன்றத்தை நாடும் எண்ணத்தில் இருப்பதாக வெளிவந்த தகவல் ஜனநாயகன் ஒரு திரைப்படத்தை கடந்த போராட்டமாகவே மாறக்கூடும் என்பதை காட்டுது. சட்டம், அதிகாரம், கலை, சுதந்திரம் ஆகிய போதும் இடமாக இந்த படம் பார்க்கப்படுது. ஒரு படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு கூட தொடங்க முடியாத அளவுக்கு பிரச்சனை இருப்பது அதன் முக்கியத்துவம் மேலும் வலியுறுத்துன்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக பார்த்தா ஜனநாயகன் மிகப்பெரிய ஒரு திட்டம். நூற்றுக்கணக்கான கோடிகள்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் ரிலீஸுக்கு முன்பே பெரிய அளவுல வியாபாரம் செஞ்சிருக்குன்னு நாங்க போன வீடியோல சொல்லியிருக்கோங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, வட இந்தியா, வெளிநாடுகளின் அனைத்து மார்க்கெட்டிலும் இந்த படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இது விஜயனோட கடைசி படம் என்பதனால அந்த வியாபாரத்திற்கு மிகப்பெரிய காரணம் சொல்லலாம். ஒரு நடிகரின் கடைசி படம் என்ற சொல்லலை ரசிகர்களிடையே ஒரு வரலாற்று தருணமாக மாறுறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வியாபார வெற்றியின் பின்னணியில விஜயனாவுக்கு வாங்கிய சம்பளம் விவரங்களும் பேசப்பட்டு வருது. தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்க நடிகர்கள் பட்டியல ஒருவர் என்று சொன்னா அது விஜயண்ணா தான். ஜனநாயகன் படத்திற்காக அவர் வாங்கிய கூறப்படும் சம்பளம் இந்திய சினிமா நட்சத்திரங்கள் கலாச்சாரத்தை பிரதிபலிக்குது. அதே நேரத்துல டிஜிட்டல் மார்க்கெட் சரிவை காரணமாக கொண்டு அவர் ஒரு பகுதி தொகையை திருப்பி வழங்கியதாக சொல்லப்படும் தகவல் அவரின் வணிக நுண்ணறிவையும் தயாரிப்பாளருடன் உள்ள உறவையும் காட்டுது. இசை வெளியீட்டு விழால விஜய் அண்ணா பேசிய சில வார்த்தைகள் கூட இந்த படத்தின் ஒரு அரசியல் நிலையை வெளிப்படுத்துது. துரோகம் என்ற சொல்லை அவர் பற்றி பேசிய போது அரசியல் சூழல்ல பல விதமான அர்த்தங்களை உருவாக்குது. தமிழே எனக்கு பிடிக்காத வார்த்தை என்று சொல்லும் போது மேடையில அவர் சொன்ன சாதாரணமான சொன்ன விஷயம் அது பின்னால மறைந்திருக்கும் அரசியல் உணர்வு குறித்து பலரும் பேச தொடங்கியிருக்காங்க. கலைஞர்களின் வார்த்தைகளை வெறும் வார்த்தைகளாக இருக்காது, அவங்க காலத்தின் சூழலை பிரதிபலிக்கும் குறியீடாக மாறும். அதே நேரத்துல ரம்யா கிட்ட கேள்வி, பிடிக்காத ஒரு விஷயம் கேட்டா துரோகம் என்று, தமிழ் எனக்கு பிடிக்காத வார்த்தை துரோகம் என்று விஜய் அண்ணா கடந்த மீட்டிங்ல ஆடியோ லான்ச் சொல்லியிருக்காரு. ஜனநாயகன் படத்தின் வெளியீட்டு மற்றொரு முக்கியமான விஷயத்தோட இணையுது. அதாவது பொங்கல் போட்டி ஒரே நேரத்தில் 2 பெரிய படங்கள் வெளியாது கைஸ். அதாவது ரசிகர்கள் கொண்டாட்டமா இருந்தாலும் தொழில்துறைக்கு சவாலாக மாறுதுன்னு சொல்லலாம். இந்த நிலையில போட்டியை அண்ணன் தம்பி என அண்டர்லைன் பண்ணிக்கார் சிவகார்த்திகேயன். இது பொங்கல் சொல்லியிருக்காரு. இந்த அழைக்கும் குரல்கள் தமிழ் சினிமாவின் தனித்துவமான சகோதரத்துவ அரசியலை காட்டுது. இது வெளிப்படையாக போட்டியாக இருந்தாலும் மறைமுகமாக ஒருவருக்கொருவர் மரியாதை காட்டும் கலாச்சாரமாக பார்க்கப்படுது. இவ்வளவு சர்ச்சைகள், எதிர்பார்ப்புகள், அரசியல் வாசனைகள் மத்தியில ஜனநாயகன் வெளிவரும்போது அது வெற்றி பெற்றதா தோல்வி அடைந்ததா என்பதை காட்டிலும் அது எந்த அளவுக்கு ஒரு காலத்தை பிரதிபலிக்கும் என்பது முக்கியமானதாக இருக்கும் என்று சொல்றாங்க. சில படங்கள் வசூலாக மதிக்கப்படுது, சில படங்கள் வரலாற்றால் மதிக்கப்படுது. ஜனநாயகம் இந்த இரண்டிலும் நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் விஜயின் திரை வாழ்க்கையில
முடிவாக மட்டுமில்ல அவர் அரசியல் வாழ்க்கையில தொடக்கமாகவும் பார்க்கப்படுது. அதனால்தான் இந்த படம் மீது இருக்கும் கவனம் சாதாரணமான படத்தை விட பல மடங்கு அதிகமா இருக்கு guys. ஒரு நடிகர் தனது ரசிகர்களிடையே கடைசியாக பேசும் ஒரு திரை உரையாடலாக ஜனநாயகன் மாறக்கூடும். அந்த உரையாடல் சினிமாவை கடந்த அரசியல் உரையாடலாக மாறுமா என்பதுதான் இப்போது அனைவரின் கேள்வி. ஒரு சமூகத்துல கலை மற்றும் அதிகாரம் நேரடியாக சந்திக்கும் இடம் பெரும்பாலும் சினிமாவா தான் இருக்கும். அரசியல் கருத்துக்களை நேரடியாக பேச முடியாத சூழலிலும் கூட திரைப்படங்கள் மறைமுகமாக உபமைகளும் மூலமாக பல கேள்விகள் எழுப்பலாம். ஜனநாயகன் திரைப்படத்தின் மீது உருவாகி இருக்கும் சென்சார் சர்ச்சை அந்த மோதலின் ஒரு வெளிப்படையாக அடையாளமாக பார்க்கப்படுது. ஒரு படம் முழுமையாக தயாராகி வெளியீட்டு தேதி நெருங்கிவிட்ட நிலையில இன்னும் சென்சார் சான்றிதழ் வழங்கப்படுதுன்னு சொன்னா அது எந்த விதமான தவறு என்று யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரணமான நிர்வாக தாமதமாக மட்டும் இருக்க பார்க்க முடியாத சூழ்நிலை இது உருவாக்கி இருக்கு. சென்சார் அமைப்பு என்பது ஒரு சமூகத்தின் மதிப்பீடுகளை பாதுகாக்கும் பொறுப்புடன் இயங்க வேண்டும் என்பது முக்கியம். ஆனா அதே நேரத்தில் கலை சுதந்திரத்தை அழுத்தும் கருவியாக பார்க்கக்கூடாது. இது ஜனநாயக நாடு, அடிப்படை நம்பிக்கை தான். ஜனநாயகன் போன்ற பெயரை கொண்ட இந்த படம் ஜனநாயகத்தின் அடிப்படைகளையும் அதிகாரத்தின் செயல்பாடுகளையும் அல்லது மக்களின் உரிமைகளை கேள்வி கேட்கிறதா என்று சந்தேகம் வருது. இந்த தாமதத்துக்கு பின்னாடி என்ன இருக்கலாம் என்று பலர் கேள்வி கேட்டு வராங்க. அந்த அளவுக்கு இந்த சந்தேகம் இந்த திரைப்படத்தின் மேல் பேசப்படும் என்றால் மாறி இருக்கு. ஒரு படத்திற்கு கட் சொல்வது, வசனங்களை மாற்ற சொல்வது அல்லது சில காட்சிகளை நீக்க சொல்வது ஆகியவை புதுசு இல்லை. ஆனா அவை எந்த அடிப்படையில் சொல்லப்படுது என்பது முக்கியம். காட்சிகள் சமூக நல்லிணக்கத்தை பாதிக்குமா, வன்முறையை தூண்டுமா என பல விஷயங்களை பார்த்துதான் ஒரு வசனத்தை அவங்க முன்னிலைப்படுத்துவாங்க ஒரு படத்துல. ஆனா அரசியல் விமர்சனங்கள் தடுக்கவே இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்படுதா என்ற கேள்வி எழும்போதுதான் ஜனநாயகத்தின் மீது கேள்விக்குறியாக மாறுது. ஜனநாயக தலைப்பு அந்த கேள்வியை மேலும் கூர்மையாக்குதுன்னு சொல்லலாம். இந்த நிலையில தயாரிப்பாளர் நீதிமன்றத்தை நாடுவது பற்றி பேசப்படும் செய்திகள் கலைஞர்கள் மற்றும் சட்ட அமைப்புகள் இடையேயான ஒரு மோதலின் அடுத்த கட்டமாக பார்க்கப்படுது. சட்டம் என்பது அதிகாரத்தின் கருவியாக மட்டுமல்ல, உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு வழிமுறையாகவும் இருக்க வேண்டும். ஒரு திரைப்படத்தின் வெளியீடு நீதிமன்றத்தின் தீர்ப்பை சார்ந்து நிற்கும் நிலையில அந்த படம் பேசும் கருத்துக்கள் எவ்வளவு வலிமையானவை என்பதை நாங்கள் சான்றாக இருக்கலாம். ஜனநாயகத்தின் திரைப்படத்தின் பொருளாதார அளவுகள் பற்றி விவாதமும் இங்கே முக்கியத்துவம் பெறுது. நூற்றுக்கணக்கான கோடிகள் செலவழித்து தயாரிக்கப்பட்ட இந்த படம் வெளியீட்டுக்கு முன்பே இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு சொன்னா இது சாதாரண கிடையாது, பொலிட்டிக் இஷ்யூ இருக்குன்னு நாங்க சொல்லலாம். இந்த திட்டத்தின் அளவை நாங்கள் வெளிப்படுத்துகின்றது. தமிழ்நாடு மட்டுமில்ல, பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இந்த படத்துக்கு பெரிய சந்தை இருப்பதும் விஜய் என்ற ஒரு நட்சத்திரத்தின் வர்த்தக மதிப்பை காட்டுவது. ஆனா இந்த வியாபார வெற்றியின் பின்னணியில் இருக்கும் உணர்ச்சி மதிப்பு, அதாவது கடைசி படம் என்ற உணர்வு, இது ஒரு சாதாரண வணிக பொருளாக பார்க்க முடியாது என்று நாங்கள் சொல்லலாம். விஜய் வாங்கிய சம்பளம், அவர் வாங்கிய பற்றிய தகவல் நட்சத்திர கலாச்சாரத்தின் உச்சத்தை பிரதிபலிக்கும். ஒரு நடிகர் ஒரு படத்திற்கான நூற்றுக்கணக்கான கோடிகள் சம்பளம் வாங்குறாரு என்ற செய்தி சிலருக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் சிலருக்கு விமர்சனமாக தோணலாம். ஆனா அதே நேரத்தில் அந்த நடிகர் கொண்டு வரும் வசூல், ரசிகருக்கு கூட்டம், சந்தை மதிப்பு ஆகிய அந்த தொகையை நியாயப்படுத்துகிறது என்று வணிக ரீதியில பேசப்படுது. ஜனநாயகன் விஷயத்துல ஒரு விஜயண்ணா ஒரு பகுதி தொகையை திருப்பி வழங்கியதாக சொல்லப்படும் தகவல் அவர் வெறும் நட்சத்திரமாக மட்டுமல்ல ஒரு வணிக பங்குதாரராக செயல்படுறார் என்பதை சுட்டிக்காட்டுது. இசை வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய வார்த்தைகள் இந்த படத்தின் அரசியல் வாசனையை மேலும் தீவிரப்படுத்துது. துரோகம் என்ற சொல் அவருக்கு பிடிக்காது. ஒரு தனிப்பட்ட அனுபவமாகவும் ஒரு சமூக விமர்சனமாகவும் அல்லது ஒரு அரசியல் குறியீடாகவும் பலவிதமாக செய்யப்படுது. ஒரு நடிகர் மேடையில பேசும்போது அவரது வார்த்தைகள் தனிப்பட்ட கருத்தாக மட்டுமல்ல அவரது ரசிகரின் உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் ஒன்றாக மாறுது. குறிப்பாக அரசியல் நுழைவில் இருக்கும் ஒருவரின் வார்த்தைகள் மிகப்பெரிய கவனத்துடன் பார்க்கப்படுது. ஜனநாயகன் உருவான சூழ்நிலையை பற்றி விஜயண்ணா பேசும் சில வார்த்தைகள் கவனிக்கத்தக்கது. அவர் அரசியல் நுழைவாக அறிவித்த பின்பு இந்த மாதிரி பட தயாராக தொடங்கியது பற்றி அவர் கூறியதல்ல, கலை மற்றும் அரசியல் எவ்வளவு நெருக்கமாக பின்னணி இருக்குது என்பதை அவர் காட்டுறாரு. அவர் சும்மாவே என் படங்களுக்கு பிரச்சனைகள் வரும் என்று கூறிய போதே ஒரு சாதாரண நகைச்சுவையாக இருந்தாலும் அதன் பின்னால் இருக்கும் வழி தெளிவாக காட்டுது. அந்த வழிதான் ஜனநாயகன் போன்ற படங்களை உருவாக்கும் முந்துதலாக மாறுது. இந்த படத்தின் வெளியீடு மற்றொரு முக்கியமான ஒரு சமூக நிகழ்வோடு இணைகிறது. பொங்கல் என்பது தமிழரின் கலாச்சாரத்தின் முக்கியமான ஒரு நிகழ்வு, மகிழ்ச்சி, ஒன்றுதலின் கொண்டாட்டத்தின் அடையாளம். அந்த பொங்கல் காலத்தின் 2 பெரிய படங்கள் வெளியாவது வெளிப்படையாக போட்டியாக தோன்றினாலும் மறைமுகமாக அது ஒரு கலாச்சார கொண்டாட்டமாக பார்க்கப்படுது. அண்ணன் தம்பி பொங்கல் என்று சொல்லாமல் போட்டி பகையாக மாறாமல் சகோதரத்துவம் மற்றும் தமிழ் சினிமாவின் தனிச்சிறப்பை காட்டும் என்று சொல்லலாம். இந்த நிலையில ஜனநாயகன் திரைப்படம் வெறும் விஜயின் கடைசி படம் என்று அளவிலே நின்றுவிடக்கூடாது. அது அவர் ரசிகர்களின் கடைசியாக சொல்லும் செய்தியாகவும் இருக்கக்கூடாது. சமூகத்திடம் அவர் வைக்கும் கேள்வியாகவும் பார்க்கப்படக்கூடாது. அந்த செய்தி என்ன, அந்த கேள்வி என்ன, எவ்வளவு வலிமையானது என்பது மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். உண்மையான மதிப்பை நிர்ணயிக்கும் வசூல் எண்ணிக்கைகள், ரெக்கார்டுகள் எல்லாம் காலத்தோடு மறைந்து விடலாம். ஆனா ஒரு படம் அதுல எழுப்பப்பட்ட கேள்விகள், உருவாக்கிய விவாதங்கள் நீண்ட கால நினைவில் வச்சிருக்கும். ஜனநாயகன் அந்த வகையில ஒரு காலத்தின் ஆவணமாக பார்க்கப்படும், ஒரு அரசியல் தருணத்தின் அடையாளமாக பார்க்கப்படும் என்பது அதன் வெளியீட்டின் பிந்திய சமூக இடங்களில் தான் தீர்மானிக்கப்படும். ஆனா ஒன்று மட்டும் உறுதி guys, இந்த படம் வெளியாகும் முன்பே அது பேசப்பட்ட அளவு, எழுப்பிய விவாதங்கள், உருவாக்கிய எதிர்பார்ப்புகள் ஆகியவை இது ஒரு சாதாரண திரைப்படமா இருக்காது, சமூக நிகழ்வாக மாற்றிட்டு கூடும் என்று சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க guys, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் பிரசாந்த், சப்போர்ட் டிவிக்கு. தேங்க்யூ.